Hello friends, welcome back to my channel Actress Jennifer. இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போறேன் and அதே மாதிரி வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல துவரம் பருப்பு கழுவி வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இதுல கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இதுல கொஞ்சம் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்படியே இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாருக்காக முருங்காவும் வேக வச்சுட்ருக்கேன். வெந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்காய் வெந்துருச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்பு வெந்துருச்சு. இது நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம். ரொம்ப கடைஞ்சிட வேண்டாம், லைட்டாக கடைஞ்சா போதும். ஏன்னா ரொம்ப கடைஞ்சிட்டோன்னா அது ஒரு மாதிரி அப்படி நொச நொசன்னு ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக. கடாய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு சீரகம். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் பூண்டு தட்டி வச்சிருக்கேன், இதை போட்டுடலாம். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறேன். ஆல்ரெடி அந்த பருப்பில் போட்டிருக்கேன், இருந்தாலும் இதில் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அண்ட் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படியே இதில் கொஞ்சம் தனியாத்தூள். சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை வந்து ஊற்ற போகிறேன். இதுலையே நான் முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, முருங்கைக்காய் வேக வைக்கும் போது அதோடைய சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் போயிடும். ஸோ அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம முருங்கைக்காவை போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சிருச்சு. இப்போ முருங்கைக்காவை போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் அந்த பருப்பு நம்ம போட்டுக்கலாம். பருப்பு போட்டுட்டாலே அதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வைக்கிற சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப திக்காலாம் வைக்க மாட்டேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் எனக்கு. ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளி ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு. லாஸ்ட்டாக நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சேர்த்துருக்கேன், பட் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது இன்னும் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், சாம்பார் ஸ்மெல்லு. சாம்பாருக்கே ஒரு நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஓகே, சாம்பார் ரெடி. ஜெனிஃபர் ஸ்டைல்ல சாம்பார். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்லயும் சொல்லுங்க. இதை வேற ஏதாவது உங்க ஸ்டைல்ல பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி சாம்பார் தான் பிடிக்கும். நான் இப்படிதான் செய்வேன், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இருக்கேன். நல்லா வெந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, இதையும் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம லைட்டாக மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 2 சின்ன துண்டு பட்டை. ஓகே, இதில் 2 கிராம்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அதிலே கொஞ்சமாக தனியாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லை கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு. ஓகே, இப்போ இந்த மசாலாவில் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லையுமே இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுவீங்க. ஆனால் என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்றது தான் நான் எனக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, சாம்பாரும் ரெடி, உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி. சாப்பிடலாமா?